ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா காலையிலிருந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதாவது, நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலன்னு நீ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த. இப்போது அது நல்லபடியா நடக்க போது, நீ தான் ஜெயிக்க போறன்ற அந்த வெற்றி செய்தியை உன்னிடம் சொல்லி வெற்றி குங்குமத்தையும் உனக்குள்ள வச்சு இனிமே நீ எப்போதுமே மனமகிழ்வோடு வாழ்வதற்கு ஏற்றாற் போல நல்ல வழியை காட்டுறதுக்காக தான் நான் உன் வீட்டு வாசல்ல வந்து உன்கிட்ட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். வாழ்க்கையில துன்பங்களோ பிரச்சனைகளோ எது வந்தாலும் அதை பெருசா நினைச்சு கவலைப்படாத. ஒண்ணு அது சரியாயிடும், இல்லைனா அதுவே உனக்கு பழகி போயிடும். இது ரெண்டு தான் நடக்குமே தவிர இதை மீறி எதுவும் நடக்காது என் செல்லமே. மொத்தத்துல பிரச்சனை சரியானா உனக்கு சந்தோஷம், அப்படி இல்லாம அது பழகி போயிடுச்சுனாலும் பிரச்சனைகளோடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாலும் அது உனக்கு கஷ்டமாக இருக்காது தானே. ஏன்னா பிரச்சனையை எப்போ நீ ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டு அது கூடவே வாழ பழகிக்கிறியோ அப்போதே அதை சரி செய்யக்கூடிய திறமையும் உனக்குள்ள தானா வந்துடும். ஆக மொத்தத்துல பிரச்சனைகளோ கஷ்டமோ எல்லாமே நிச்சயமாக சரியாகிவிடும் என்பதுதானே உண்மை. ஒரு விஷயத்தை பார்த்து நீ பயந்தினாலோ அல்லது அதை நினைச்சு கஷ்டப்பட்டு பயந்துகிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்ந்தாலோ அது இன்னுமே உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒரு விஷயத்தை பார்த்து ஓடுனீனா அந்த துன்பம் உன்னை துரத்தவே செய்யும். ஆனா தைரியமா எதிர்த்து நின்னா அவன் உன்னை துரத்திக்கிட்டு வந்துச்சே உன் பின்னால் அந்த துன்பம் அது உன்னை விட்டு ஓடி போகும். என்ன நடந்தாலும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ தைரியத்தை மட்டும் இழந்து விடக்கூடாது. எல்லாத்தையும் சமாளிக்க முடியுன்ற அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலுமே சாய்க்க முடியாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில உன் கூட உனக்கு துணையா நெருக்கமா இருந்த ஒரு சில உறவுகள் உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா அவங்கள அப்படியே விட்டுடு. ஏன்னா நிச்சயமா ஒரு நாள் அவங்க மீண்டும் உன்னை நோக்கி வரத்தான் செய்வார்கள். அப்படி அவங்க உன்னை நோக்கி வரும்போது நான் திருந்திட்டேன் நான் மாறிட்டேன்னு சொன்னா அந்த வார்த்தைகளில் உண்மை இருக்குதா, அந்த மனசுல அவங்களோட மனசுல அழுக்கு இருக்கா, இன்னுமே அவர்களுடைய பார்வையும் எண்ணமும் தவறானபடிதான் இருக்குதாங்கிறதெல்லாம் நல்லா யோசிச்சுக்கிட்டு அவங்கள சேர்த்துக்கோ. ஏன்னா சில பேரின் வார்த்தைகளில் மாறி இருக்கும், வார்த்தைகள்ல மாற்றம் இருக்கும், ஆனா மனசுல அதே அழுக்கோட வேற வழியே இல்லாம உன்னை தேடி வரக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. எந்த உறவு எப்போது உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டு மறுபடியும் வந்தாலும் அவங்க மனசு மாறிட்டாங்களா, சுத்தமான மனசோட இருக்காங்களா, நல்லவங்களா மாறிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் கூட சேர்த்துக்கோ. அதை விட்டுட்டு சரி நம்ம சொந்தம் நம்ம உறவு அவங்களுக்கு வேற யார் இருக்காங்கன்னு நினைச்சு சேர்த்துக்கிட்டீங்கன்னா மறுபடியும் உன் நிம்மதி போய்விடுங்கிறதுக்காக தான் சொல்றேன். எப்பவுமே நீ நல்லது பேசுற, சரியா பேசுற, நீ சரியா பேசுகிறாயா என்பதை விட மிகவும் முக்கியம் நீ சரியானவர்களிடம் பேசுகிறாயா என்பதுதான். நீ சொல்றத எதிரில் இருக்கவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க, அவங்க சரியானவங்க தானான்னு தெரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. இந்த உலகத்தில் அறிவு தேவையை விட கவனக்குறைவுதான் உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு. சில சமயம் சில பிரச்சனைகள் வந்தா அதை உனக்கு தீர்ப்பதற்காக நான் உதவி செஞ்சிருக்கேன். சில பிரச்சனைகளில் நீயும் புத்திசாலித்தனமாக நடந்திருக்கிறாய். ஆனா பல சமயங்கள்ல உன்னுடைய அலட்சியமும் கவனக்குறைவும் தானே உனக்கு கஷ்டத்தை கொடுக்குது. இனிமேலாவது எல்லா விஷயங்களிலும் கவனமாக நிதானமாக பொறுமையாக முடிவு செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு என் செல்லமே. உனக்கு பிடிச்சவங்கெல்லாம் நல்லா இருந்தாலே போதும், அவங்க உன் கூட தான் இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உனக்கு பிடிச்சவங்க அவங்க எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நல்லா இருந்தா போதும், சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைக்க பழகு. அதை விட்டுட்டு அவங்க தான் என் கூட இல்லையே அவங்க கெட்டு போயிடணும்னு மட்டும் ஒருபோதும் தப்பா நினைக்காத. உண்மையிலேயே உனக்கு அவங்கள பிடிக்கும், உனக்கு அவங்க சொந்தம், உனக்கு அவங்க உறவினர்னு நீ நினைச்சினா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்ன்ற வார்த்தையை சொல்லி விட்டு விட்டு விடு. அவர்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உன் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்குமே செல்லமே. இந்த உலகத்துல வாழ்றவங்க எல்லாருக்குமே ரெண்டே விஷயத்துக்காக தான் வருத்தப்படுறாங்க. ஒண்ணு நினைச்சது நடக்கலையேன்னு வருத்தப்படுறாங்க, அப்படி இல்லாட்டி நடந்த சில விஷயங்கள் இப்படி நடந்துருச்சே நினைச்சு வருத்தப்படுறாங்க. உன் வாழ்க்கையிலையும் இதற்காக தானே நீ வருத்தப்படுகிறாய். சில விஷயம் நீ நினைச்சது போல நடக்கலைனா இன்னைக்கு நடக்காதது நாளைக்கு நடக்கும்னு நம்பிக்கையோட எதிர்கொள்ள பழகு. அதே போல சில விஷயங்கள் தப்பா நடந்துருச்சுன்னாலும் நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது, அதை நினைச்சு நம்ம ஏன் வருத்தப்படணும். இனிமே நடப்பது நல்லதாக இருக்குன்ற நம்பிக்கையோட
வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்லமே. என் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு, கவலை இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு நீ நினைக்கிற. ஆனா இந்த சுமைகள் எதுவுமே இல்லைன்னா வாழ்க்கை சுவையானதாக இருக்காது. சுமைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து அது தீர்ந்து போகும்போது தானே மனசுல ஒரு அளவில்லாத சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகும். நீயும் எப்போதும் எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கக்கூடிய சக்தி கொண்ட பிள்ளையாக, திறமையான பிள்ளையாகத்தான் இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ கவலைப்படணும்? எப்போதுமே தைரியமாக இரு. என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இரு. கத்தியில ரெண்டு பக்கமுமே கூர்மையானதாக இருந்ததுன்னா அது மிகவும் ஆபத்தானது தானே. அதே போலதான் இங்க இருக்கிற மனிதர்களும் இப்போது எப்போ எந்த பக்கம் யார் பக்கம் வேணாலும் சாயக்கூடியவர்களாக, யாருக்கு வேண்டுமானாலும் துணையா ஆதரவா நிற்கக்கூடியவர்களாக, நேரத்துக்கும் காலத்துக்கும் ஏற்றாற்போல் பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. உன் சொந்த பந்தத்திலேயே ஒரு சிலர் உன் கூட இருக்கும்போது அடுத்தவங்களை எதிர்த்து திட்டி பேசுவாங்க. இதுவே அவங்க கூட சேர்ந்து இருக்கும்போது உன்னை எதிர்த்து உனக்கு எதிராக பேசி திட்டி தீர்ப்பார்கள். இப்படி காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏத்த மாதிரி மாறக்கூடிய மனிதர்களிடத்தில் நீ கொஞ்சம் கவனமாக ஒதுங்கி இருந்துக்கோ. ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் பேசுறவங்க நாளைக்கு உனக்கு எதிராக நின்று எல்லா விஷயங்களையும் உனக்கு எதிராகவும் செய்யக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. ஆளுக்கேற்றார்கள் பேசக்கூடிய மனிதர்களை உன் அருகில் கூட வச்சுக்காதே என் செல்லமே. என்னைக்கோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சீனா இன்னைக்கு அதற்கான பரிசு உனக்கு கிடைக்குதுன்னா அதற்கு பேர் தான் அதிர்ஷ்டம். அதே போல என்னைக்கோ யாருக்கோ செஞ்ச தவறுக்கும் தீமைக்கும் இன்னைக்கு கிடைக்கிற தண்டனைக்கு பேர் தான் விதி. விதியும் அதிர்ஷ்டமும் உன் வாழ்க்கையில நல்லா வேலை செய்து இதுவரைக்கும் நீ செஞ்ச தீமைக்கெல்லாம் தண்டனையை அனுபவிச்சுட்ட. இப்போது நீ செய்த நன்மைகளுக்கான அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக தான் உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த வராகியம்மா நான் உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. ஒருத்தர்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவேன், அவங்க கிட்ட ரொம்ப நல்லா பழகுவேன், பேசுவேன், சிரிப்பேங்கிறது பெரிய விஷயமோ நட்போ கிடையாது. ஆனா அவங்கள பத்தி இன்னொருத்தர்கிட்ட போய் தப்பா பேச மாட்டேன்னு சொல்றது தான் உண்மையான நட்பு. உண்மையிலேயே உனக்கு ஒருத்தர் பிடிக்கும், ஒருவர் மீது நீ நட்பாக உறவாக உண்மையான ஆளாக இருந்தீனா அவங்கள பத்தி இன்னொருத்தர்கிட்ட நீ எதுவுமே பேசக்கூடாது. படிக்க தெரியாத ஆண்களிடம் கிடைக்கக்கூடாத புத்தகம் பெண் என்பவள். எப்போதுமே பெண்ணை பத்தி புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் அவங்களுக்கு ஏத்தாற் போல நல்லதாக நடந்து நல்ல குடும்பத்தை வாழ்பவர்களாக இருப்பார்கள். ரசிக்க தெரியாத பெண்களிடம் கிடைக்கக்கூடாத நகை என்பது ஆண் தான். ஆண் என்பவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய அருமை பெருமை என்னன்றதை புரிஞ்சுக்க கூடிய அந்த பெண் என்பவள் அழகானவளாக அமைஞ்சிட்டா ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சு ரசிச்சு அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்களாக இருந்துட்டா அந்த குடும்பமே நல்லா இருக்கும். நீயும் உன் குடும்பத்துல உன் கூட இருக்கிறவங்கள சரியாக புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லவே. எப்போதுமே யாருடைய உருவத்தையும் தோற்றத்தையும் வச்சு அவங்க நல்லவங்கன்ற முடிவுக்கு வந்துடாதே. ஏன்னா தோற்றமும் உருவமும் நல்லா இருந்தா மனசு சுத்தமா இருக்கும்ன்றது உண்மை கிடையாது என் செல்லவே. யாருடைய மனசை பார்த்து அவங்களோட நல்ல குணத்தை பார்த்து அவங்கள உன் பக்கத்துல வச்சுக்கோ. பிரச்சனைக்கு ரெண்டே காரணம்தான் இருக்கு. ஒன்று, நீ யோசிக்காம எதையாவது அவசரப்பட்டு செஞ்சிடுற. அப்படி இல்லாட்டி எதையுமே செய்யாம நல்லதை செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. எந்த விஷயமாக இருந்தாலும் அது சரின்னு உன் மனசுக்கு பட்டுருச்சுன்னா அதை உடனே செயல்படுத்தி விடு. அப்படி செயல்படுத்தும் போது இது சரிதானான்னு ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து விட்டு செயல்படுத்து. அவசரப்பட்டு எதையாவது தப்பா செஞ்சுட்டு அப்புறமா கஷ்டப்படாதே என் செல்லமே. செயல் எப்படியோ அப்படிதான் வார்த்தைகளும். யோசிச்சு யோசிச்சு செயல்படுத்துவது போல பேசக்கூடிய வார்த்தைகளையும் யோசிச்சு பேசினா எந்த பிரச்சனையும் வராம நீ நிம்மதியாக இருக்கலாம். நீ எதிர்பார்த்ததை நிச்சயமாக நான் உனக்கு செய்வேன்.